சொத்துக்கள் அனைத்தும், செல்வங்கள் அனைத்தும் எனக்குத்தான் சொந்தம், எனக்குத்தான் என்று பேசுகிறார்களே, அப்படி நினைக்கக்கூடாது. மாறாக உழைத்தோம், பாடுபட்டோம். எத்தனையோ பேர் உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்லை. நமக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால், ஆம், நாம் அல்லாஹுவை நம்பி வாழ வேண்டும். அல்லாஹுடைய கையில் தான் அத்தனை ரிசுக்கும் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையிலே நமக்கு ஒரு பலகீனம் வந்து விடவே கூடாது. ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும். பட்டினி சாவுகள் ஏற்படுகிறதே, அல்லாஹ் தான் பொறுப்படுத்திருக்கிறானே. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் உணவளிப்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில ஏன் பட்டினி சாவு ஏற்படுகிறது என்கிற ஒரு வினா எழுகிறது. ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் மரணத்தை விதித்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு மரணம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த பட்டினியின் மூலமாக அவருக்கு மரணம் ஏற்படும் என்பது இறைவனுடைய விதி.